ராதே கிருஷ்ணா. வணக்கம் மக்களே, வெல்கம் டு அவர் டிவைன் ட்ராப்ஸ். மக்களே, இன்னைக்கு ஃபார் அ சேஞ்ச் உங்களுக்கு நான் கீதை சொல்ல போகிறதில்ல, ராமாயணத்திலேருந்து வாழ்க்கை பாடம் சொல்லலான்னு வந்திருக்கேன். தினமும் கீதையை பற்றி ஒன்று ஒன்று நம்ம சொல்லிகிட்ருக்கோம். ஆனால் ராமாயணத்தில் இருக்க வாழ்க்கை பாடமும் நமக்கு வாழ்க்கைக்கு ரொம்ப முக்கியங்க. அதுவும் ஒரு ஃபேமிலி லைஃப், கூட்டு குடும்பம் அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு இப்போ இருக்க காலகட்டத்துக்கு ராமாயண கதையிலேருந்து வாழ்க்கை பாடம் ரொம்ப 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 அத்தியாவசியம்னு நான் சொல்லுவேன். ஏன்னா ஒரு மனுஷன் வாழறதுக்கு எப்படி வாழணுன்ற பிரின்சிபலை ராமாயணம் நமக்கு சொல்லி கொடுக்குது. எப்படி வாழக்கூடாதுன்ற பிரின்சிபலை மகாபாரதத்துலேருந்து நம்ம கற்றுக்கலாம். ஸோ இப்போ இருக்க ஃபாஸ்ட் அண்ட் ஃபியூரியஸ் வேர்ல்டுக்கு கண்டிப்பாக ராமாயணம் சிக்ஷா ரொம்ப ரொம்ப அவசியம்னு என் மனசுக்கு படுது. ஸோ மக்களே, சியர் அப். ராமாயணத்துக்குள்ளே போகிறதுக்குள்ள இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் என் சேனலை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இந்த ராமாயண பாடக்கதை உங்களுக்கு மனசுக்கு பிடிச்சா ஒரு லைக்கும், உங்கள் மனசில் இருக்க எண்ணங்களை ஜெய் ஸ்ரீராம்னு ஒரு டைப் பண்ணுங்கள், கமெண்ட் டைப் பண்ணுங்கள், மறக்காமல் டைப் பண்ணுங்கள். ஓகே, இந்த சேனலை லிங்கை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஸோ ராமாயண வாழ்க்கை பாடத்தில் ஃபஸ்ட்டு பாடம் என்ன அப்படின்னா, ராமநாமமே சத்தியம். இது ரொம்ப சத்தியமான ஒரு உண்மைங்க. ராமநாமத்துக்கு இருக்க மகிமை ராமருக்கே தெரியாதுன்னா பார்த்துக்கோங்களேன். நம்ம எல்லாருக்குமே தெரியும் தானே, ராமேஸ்வரத்தில் இருக்க சேது பாலத்தில் வானர சேனை எல்லாம் கட்டுச்சுன்னு. தண்ணியில் சாதாரணமாக கல்லை போட்டால் கல் உள்ளே தானே போகும். ஆனால் அந்த கல் மேலே ராமா அப்படின்ற நாமத்தை எழுதுனால மட்டும்தான், அந்த ராமநாமத்துக்கு இருந்த சக்தியால் மட்டும்தான் அந்த மூழ்க வேண்டிய கல் மிதந்து பாலமாக, சேது பாலமாக இன்னைக்கு வரைக்கும் இருக்குது. ஸோ மக்களே, ராமநாமத்துக்கு எவ்வளோ சக்தி, எவ்வளோ மகிமைன்றதை இந்த கதையிலேருந்து நீங்கள் புரிஞ்சுக்கணும். ராமநாமத்துக்கு இருக்க மகிமையை ராமருக்கே தெரியாமல் இருந்திருக்கு. வானரங்கள்லாம் இவ்வளோ வேலை செய்தே, நாமளும் நம்ம பங்குக்கு வேலை செய்வோன்னு சொல்லி ராமரும் ஒரு கல் எடுத்து அங்கே போட்டாராம். அந்த கல் உள்ளே போயிருச்சான். அப்போ தான் அவர் போய் ஹனுமார்கிட்ட கேட்குறாராம், ஹனுமான், உங்களுக்கு உதவி செய்யலான்னு நினச்சி நான் செஞ்சேன், ஆனால் நான் போட்ட கல் கீழே விழுந்துருச்சே, நீங்கள் போட்டது மட்டும் எப்படி மிதக்குதுன்னு ஹனுமார்கிட்ட கேட்கும் போது ஹனுமார் சொன்னாராம், பிரபு, அந்த கல்லில் நீங்கள் உங்கள் பேரை நான் பதிச்சு வச்சு போட்டது தான் பிரபு, அதோட சக்தி, அதோட மகிமை. உங்கள் பேருக்கு இருக்க மகிமை உங்களுக்கே புரியாமல் இருக்குது. உங்களை விட உங்கள் பேருக்கு மகிமை ரொம்ப அதிகம் அப்படின்னு சொல்லி ஹனுமார் சொல்கிறாரு. ஸோ ரெண்டாவது வாழ்க்கை பாடம் என்னென்னா, ராமரோட தியாகங்க, ராமரோட பொறுமை, தியாகம். ராமா அப்படின்னு நம்ம கண்ணை மூடிட்டு ராமான்னு சொல்லாலே அவரை உருவகப்படுத்தும் போது நம்ம மனசு எவ்வளோ ஒரு அமைதியாகுது, நம்ம மனசு எவ்வளோ ஒரு சந்தோஷமாகுது. எனக்கு அப்படி தாங்க தோணும். கிருஷ்ணான்னு சொன்னாலே ஒரு எக்ஸைட்மெண்ட் ஆகிடும். ராமான்னு சொன்னால் எவ்வளோ பெரிய துக்கமாக இருந்தாலும் அந்த மனசில் அது அப்படியே காற்றா கலைஞ்சு போகிற மாதிரி ஒரு ஃபீல் ஆகும். உங்களுக்கும் ஆகுங்க, ஃபீல் பண்ணி பாருங்கள். ஸோ ராமர் எவ்வளோ கஷ்டப்பட்டாருங்க. நம்மளை மாதிரி மனுஷங்களுக்கு லீலை பண்ணி நல்லதை உணர்த்தணுன்றதுக்காக பகவான் கிருஷ்ணர் கீதையில் சொல்கிறார்ல, யதா யதா ஹி தர்மஸ்ய கிளானிர் பவதி பாரதா. ஒவ்வொரு வாட்டி தர்மம் கிளானி, தர்மம் கீழே விழும்போது தர்மத்தை தாங்கி பிடிக்க நான் அவதரிப்பேன், யுகம் யுகமாக நான் யுகந்தோறும் அவதரிப்பேன்னு சொல்கிறாரு. ஸோ அந்த மாதிரி ராம அவதாரத்தில் ராமர் அவர் என்ன சுகத்தை கண்டார், எவ்வளோ கஷ்டப்பட்டார். ராஜ குடும்பத்தில் பிறந்து சின்ன வயசில் அவர் ஆடினதோடு சரி, அதுக்கப்புறம் அவர் வாழ்க்கை முழுக்க மொத்தம் அவரோட சரித்திரத்தை படித்தா, ஆஹா, ராமர் பட்ட கஷ்டத்துக்கு முன்னாடி நாம் படுறதெல்லாம் ஒன்றுமே இல்லைங்க. அதுதான் நான் சொல்லுவேன். அவரோட தியாக குணம், அந்த அரசாங்க வாழ்க்கையே, அந்த ராஜ வாழ்க்கையை திறந்து ஓவர் நைட்டில் கைகேயி பண்ண சூழ்ச்சி, அவர் வனவாசம் போகணுன்னு அவங்க அப்பா சொல்லிட்டார். ஆனால் அவர் ஒரு வார்த்தை பேசலைங்க. நாமளாக இருந்தால் எவ்வளோ சண்டை போட்டிருப்போம், எவ்வளோ டேண்ட்ரம்ஸ் நம்ம த்ரோ பண்ணியிருப்போம். ஆனால் அவர் ஒரு வார்த்தை சொல்லலைங்க. அப்படியே காலில் விழுந்து வணங்கினார். தன் ராஜ உடைய கலைஞ்சு சந்நியாச உடையை ஏற்றுட்டு அவர் பாட்டுக்கு வனவாசம் போக தயாராகிட்டார். ஸோ அந்த தியாக குணம், விட்டு கொடுக்குற மனப்பான்மை, இதெல்லாம் நாம் கற்றுக்கணும். மூணாவது பாடம், ஃபேமிலியோட ஒற்றுமை, பாண்டிங். அதாவது ராமரை பெற்ற தாய் கௌசல்யா அம்மா, ஆனால் சுமத்ரை கிட்டையும் கைகேயி கிட்டையுமே அவர் ஒரு அன்னோன்யமாக பெற்ற தாயை போல தான் இருந்தார்.
அந்த குடும்பத்தில் அண்ணன் தம்பிங்கள் 4 பேரும் மற்ற தாய்களுக்கு பிறந்திருந்தாலுமே ஒற்றுமையாக ராமரோட ஆர்டர் இல்லாமல் அவரோட அவர் என்ன சொல்கிறாரோ அதை மறுபேச்சு கேட்காத தம்பிமார்கள் இருந்தார்கள். அந்த மாதிரி இப்போ இந்த காலத்தில் எத்தனை அண்ணன் தம்பி அந்த மாதிரி இருக்காங்க. சொத்து பிரச்சனை வந்தால் தம்பி அண்ணனை கொல்ல போகிறான், கத்தியை தூக்கிட்டு போகிறான், அடிக்க போகிறான், கேஸ் கொடுக்குறான். ஆனால் ராமர் ஒரு வார்த்தை வேண்டாம் லக்ஷ்மணான்னு சொன்னால் லக்ஷ்மணர் செய்ய மாட்டார். பரத் சத்ருகனும் அதே மாதிரி தான். ராமர் வனவாசம் போயிட்டாரு, பரதர் அந்த அரியணை ஏறணுன்றது கைகையோட விருப்பமாக இருந்தாலும் தான் அண்ணனுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை நான் ஏற்க முடியாது அப்படின்னு சொல்லி பரதன் அவரோட சரண பாதுகா அவரோட செருப்பை காலில் வச்சு அரியணையில் வச்சு 14 வருஷம் அரசவையை ஆண்டான். இதிலிருந்து ஒரு அண்ணனுக்கு ஒரு தம்பியாக என்ன மரியாதை செய்யணும், ஒரு குடும்பம் ஒரு தாய் தகப்பனோட கண்ட்ரோலில் பெற்றோர்களை எப்படி மதிக்கணும், சிறார்களை எப்படி மதிக்கணும், எல்லாரையும் சமத்துவமாக எப்படி பார்க்கணும், இதெல்லாம் ராமாயணம் நமக்கு சொல்லி கொடுக்குதுங்க. இப்போ நம்ம நியூக்ளியர் ஃபேமிலி ஆகிடுச்சு. நம்மளோட உலகமே நம்மளோட எல்லாமே லைஃப் ஸ்டைலே சேஞ்ச் ஆகிட்டு தாத்தா பாட்டின்ற ஒரு கேரக்டரே இப்போ நம்ம குடும்பத்தில் இல்லாமல் போயிட்டாங்க. அம்மா அப்பா 2 குழந்தைங்க, அம்மா அப்பா ஒரு குழந்தைங்க. ஸோ அந்த அம்மா அப்பாவே இப்போ பேசிக்கக்கூடாத நிலைமை இப்போ அந்த மொபைல் ஃபோன் எடுத்துகிட்டு வந்துருச்சுங்க. அந்த எமோஷன்ஸ்க்கு அந்த ஃபீலிங்ஸ்க்கெல்லாம் ஒரு குடும்பத்தில் இடம் இல்லாமல் அந்த மொபைல் ஃபோன் எல்லாரையும் டிஸ்ட்ராக்ட் பண்ணி ஒரு ஃபீலிங்லெஸ் எமோஷன்லெஸ் ஃபேமிலியாக போயிட்டுருக்குங்க. ஃபேமிலின்னாலே அங்கே ஃபீலிங்ஸ், ஃபேமிலின்னாலே அங்கே எமோஷன்ஸ் இருக்கிறதாங்க. அந்த மாதிரி ஒரு எமோஷன்ஸ் அன்பையும் அரவணைப்பையும் கொடுத்து வளர்க்குற பிள்ளைங்க தாங்க நல்ல பிள்ளைங்களாக வளரும். ஸோ அதெல்லாம் நம்ம கற்றுக்கணும். இப்போ மொபைல் ஃப்ரீ ஜோன்றதை டெய்லி நம்ம கொஞ்சம் நேரம் செட் பண்ணி நம்ம பிள்ளைங்களுக்கும் நம்ம ஃபேமிலிக்கும் நம்ம டைம் ஒதுக்கணும். இதெல்லாம் வாழ்க்கை பாடங்கள் நம்மளோட லைஃப்பில் இதெல்லாம் நம்ம சேர்த்துக்கணும். 4வது என்ன அப்படின்னா, ராமர் காலத்தில் இப்போ உயர்ந்தவர் தாழ்ந்தவர், இவன் பெரியவன் சின்னவன்றதெல்லாம் இல்லை. அவர் எல்லாரையும் சமமாக பார்த்தார். வானரக்க சேனையும் சமமாக தான் பார்த்தாரு, அவரோட அரசவையில் இருக்கவங்களையும் சமமாக தான் பார்த்தார், அவர் சகோதரரையும் சமமாக தான் பார்த்தார், அவர் குருவையும் சமமாக தான் பார்த்தார், நீச்ச ஜாதி சபரி மாதாவையும் சமமாக தான் பார்த்தார். ஸோ அந்த சமத்துவமான குணத்தை நமக்குள்ளே நம்ம வளர்த்துக்கணும். யார் பெரியவங்க யார் சின்னவங்கன்னு இல்லைங்க. இந்த வேர்ல்டு இஸ் அ டெம்பரவரி பிளாட்ஃபார்ம். இங்கே நான் பெரியவன், என்கிட்ட பணம் இருக்குது, நான் பெரியவன், இவங்கிட்ட ஏழை, அவன் சின்னவன், அந்த மாதிரியெல்லாம் இல்லைங்க. எப்போ பிராணம் இந்த உடலை விட்டு போகும்னு தெரியாது. ஸோ எதுக்காக இந்த மாதிரி எண்ணங்கள் எல்லாம் நமக்குள்ளே நம்ம வச்சுக்கணும். நல்லதையே நினைப்போம், நல்லதையே செய்வோம், நல்லதை மற்றவங்களுக்கும் சொல்லுவோம், ஹாப்பியாக இருப்போம். ஸோ பகவான் ராமர் எவ்வளவோ சோதனைகளை பார்த்தார் இல்லையா. சீதையை கடத்திட்டு போன ராவணனை போர் செய்து ஜெயிச்சு சீதையை பிரிஞ்சு அவர் பட்ட கஷ்டம், அந்த லங்கையை போய் அடையிறதுக்கு அவர் பட்ட கஷ்டம்னு பல கஷ்டங்கள் அவர் பார்த்தார். அதுக்கப்புறமா சீதை வந்தப்பலும் கூட சீதையை அக்னி பரீட்சை பண்ணி சீதையை பிரஜைக்காக அந்த அம்மாவை தியாகம் செஞ்சு அவங்க காட்டுக்கு அனுப்பப்பட்டாங்க. 6 மாத கர்ப்பிணியாக இருக்கும் போது. ராஜ மரியாதை, அந்த ராஜ பிரின்சிபல்ஸை அவர் பார்த்துக்கணும். ஒரு ராஜாவாக அவர் எடுத்த முடிவு அவரோட பர்சனல் லைஃப்பை மொத்தமாக உருக்குலைச்சிடுச்சுங்க, சத்தியநாசம் ஆக்கிடுச்சு. அவர் எந்த சுகத்தையுமே அவர் காணலை. ஆனால் அப்படிப்பட்ட சூழ்நிலைகளிலும் பொறுமை தைரியம்ன்றதை எல்லாம் அவர் விடவே இல்லை, விட்டு கொடுக்கவே இல்லை. அதனால தான் இன்றைக்கும் மரியாதை புருஷோத்தமன் ராமர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். நமக்கு ஒரு உதாரணமாக வாழ்ந்துட்டு போனார். ஒரு ராஜாவாக இருந்தால், ஒரு அரசனாக இருந்தால் இப்படி தான் இருக்கணுன்ற பிரின்சிபல்ஸை அவர் ஃபாலோ பண்ணார். தன்னோட பிரஜைகளை காக்கணும், தன்னோட குடும்பத்துக்கு முன்னாடி தனக்கு முன்னாடி பிரஜைகளை இம்பார்ட்டண்ட்டாக வச்சார். அதனால தான் இன்றைக்கு வரைக்கும் ராஜாதி ராஜா ராமன், ஸ்ரீராமன் சொல்லி எல்லாரும் கும்பிடுறோம். ஸோ அதெல்லாம் நம்ம கற்றுக்கணும். நாம் பிராணஜாயே வச்சன்னா ஜாயேன்னு ஒரு மொழியே இருக்குங்க. அதாவது ஹனுமான் சாலிசால கூட வரும், ராமச்சரித்திர மானஸில் வரும். என்னென்னா, நம்ம உயிர் போனாலுமே நம்ம சொன்ன வாக்கை நம்ம காப்பாற்றணும். ராமர் காப்பாற்றினார். வாலியை கொன்று சுக்ரீவனுக்கு அரசவையை கொடுத்தார். லங்காவில் ராவணனை கொன்று விபீஷணனுக்கு அரசவையை கொடுத்தார். 3வது ஜாம்பவான் இந்த ராம அவதாரத்தில் அவருக்கு எவ்வளவோ உதவி பண்ணுச்சு.
அந்த ஜாம்பவானுக்கு ஒரு ஆசை ராமரை கட்டி தழுவணும்னு. ஆனால் அது முடியல. அந்த ஆசையை கூட ராமர் வந்து கிருஷ்ணாவதாரத்தில் இந்த ஆசையை நான் உனக்கு நிறைவேற்றுவேன்னு சொல்லி அந்த ஜாம்பவானோட பெண்ணை தான் ஜாம்பவதியை திருமணம் செஞ்சு தன்னோட மாமனாரை கட்டி அணைத்தார். ஸோ இதில் யுகம் விட்டு யுகம் மாறினாலும் தன்னுடைய வார்த்தையை மாறாது காப்பாற்றினார் ஸ்ரீராமர் அப்படின்னு ஒரு வாக்கு இருக்குங்க. ஸோ சின்னதாக ஒரு ரீகேப், இது ராமாயணத்துலேருந்து வந்த பாடம். அதில் இருக்க கேரக்டர்ஸ் கிட்ட இருக்க என்ன பாடத்தை நம்ம கற்றுக்கலாம் அப்படின்னா, ராமர்கிட்ட இருந்து தியாக குணத்தையும் தைரியத்தையும் பேஷன்ஸ் பொறுமையும் நம்ம கற்றுக்கணும். சீதா தேவி கிட்ட இருந்தோம் பொறுமையை நம்ம கற்றுக்கணும். மூணாவது கைகேயி கேரக்டர்லேருந்து என்ன கற்றுக்கணுன்னா, கூடா நட்பு கேடா விளையும். மந்தாரையை கூட வச்சில்ல அப்படின்னா கைகேயியோட மனசு வந்து சூழ்ச்சிக்கு உள்ளாகாமல், கைகேயி தான் வந்து ராமரை ரொம்ப லவ் பண்ண ஒரு தாய். ஆனால் அதே தாய் ராமரை வனவாசம் போக ஒரு காரணமாக இருந்தது இல்லாமல் தசரத மன்னர் இறக்கிறதுக்கும் ஒரு காரணமாயிட்டாங்க. ஸோ கூடா நட்பு கேடா விளையும். ராவணனும் சூர்பனகையை போல் பழி வாங்குற குணம் நமக்குள்ளே இருக்கக்கூடாதுங்க. நம்ம எதை விதைப்போமோ அதை தான் நம்ம அறுவடை செய்வோம். ஸோ அந்த ராவணனும் சூர்பனகையும் ராமரை அழிக்க பின் போய் தான் அழிஞ்சது தான் மிச்சம். ஸோ விபீஷணர்கிட்ட இருந்து என்ன கற்றுக்கணும்னா, அதாவது அசுரகுலத்தில் பிறந்திருந்தாலும் தர்மத்தின்படி நடக்கிற ஒரு நியாயஸ்தனாக விபீஷணர் இருந்தார். அதை தாங்க நம்ம வந்து விபீஷணரோட கேரக்டரோட கற்றுக்கணும். மெயினாக இப்போ தான் வருது ராம லக்ஷ்மண பரத் சத்ருகன் சகோதரத்துவம், அன்பு, அதை கற்றுக்கணும். நாலாவது ஹனுமான் மாதிரி ஒரு பக்தன் இந்த உலகத்திலேயே இல்லைங்க. தன்னோட எல்லா காரியத்துக்கும் ராமரை முன்ன வச்சு தன்னோட இஷ்ட தெய்வத்துக்கு சமர்ப்பணம் பண்ணாமல் அவர் எந்த வேலையும் செய்யறது இல்லைங்க. பக்தி தான் சக்தி அப்படின்ற ஒரு வார்த்தைக்கு உதாரணமே ஹனுமான். ஸோ அதனால தான் ஹனுமார் வந்து வாயு மைந்தன் இல்லையா, ரொம்ப பவர்ஃபுல். நம்ம மனசில் இருக்க கஷ்டத்தை கூட அப்படி காற்று மாதிரி எல்லாத்தையும் கலைச்சிருவார். ராம 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 ராமன் யார் ஒருத்தவங்க ராமநாமத்தை ஜபிக்கிறாங்களோ அவங்களுக்கு ஹனுமார் பாதுகாப்பாக இருக்கிறது இல்லாமல் அவங்களோட கஷ்டத்தை எல்லாம் நான் போக்குவேன்னு சத்தியம் செஞ்சு கொடுத்துருக்காருங்க. ஸோ தசரத மன்னர் கேரக்டர்லேருந்து நம்ம என்ன கற்றுக்கணும் அப்படின்னா, சந்தோஷமாக இருக்கும்போது எந்த ஒரு வரத்தையும் கொடுத்துடக்கூடாது, வாக்கையும் கொடுத்துடக்கூடாது. அது கஷ்டப்படுற காலத்தில் நமக்கு அதுவே நமக்கு உயிரெடுக்கிற கத்தியாக வந்து நிற்கும், ஆயுதமாக வந்து நிற்கும். ஸோ இதெல்லாம் ராமாயணத்திலேருந்து நம்ம கற்றுக்கிட்டு எல்லாம் இதில் ஒரு பாயிண்ட், இதில் ஒரு பாயிண்ட், இதில் ஒரு பாயிண்ட் நம்மளோட ப்ரெசண்ட் லைஃப்பில், பர்சனல் லைஃப்பில் நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு அத்தியாவசியமான பாயிண்ட்டுகள் தான் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். மக்களே, நம்ம வீட்டில் இருக்க குழந்தைகளுக்கு தயவு செய்து இதை சொல்லி கொடுங்க. அப்போ தான் பெற்றோர்கள் மீது ஒரு அன்பும் ஒரு அரவணைப்பும் வந்து அந்த ஒரு ஃபேமிலி பாண்டிங் இருந்தால் தான் நாளை பின்ன முதியோர் இல்லைன்னு ஒன்று இல்லாமல் இருக்குங்க. நாம் என்ன விதைக்கிறோமோ அதை தான் நம்ம அறுவடை செய்வோம். நம்ம மொபைலோடு இப்போ அட்டாச்சாக இருந்தால் நம்ம பிள்ளைகளும் அதே மாதிரி தான் வளருவாங்க. அவங்களுக்கு எந்த நல்லதும் நம்ம சொல்லி கொடுக்க முடியாது. ஸோ ஸ்பைடர்மேன்ற இதை சொல்லி கொடுக்கறதுக்கு முன்னாடி ஹனுமான்ஜி, கணேஷ்ஜின்னு இந்த கதாபாத்திரங்களை பற்றி சொல்லி கொடுங்க. நீதி கதைகளை சொல்லி கொடுங்க. ராமாயண வாழ்க்கை பாடத்தை உங்கள் வாழ்க்கையில் வந்து பயன்படுத்தி உங்கள் வாழ்க்கையை இனிமையாக்கிக்கோங்க. ஜெய் ஸ்ரீராம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சி மனசுக்கு ஒரு அமைதி கிடச்சி ஒரு சந்தோஷம் கிடைச்சா ஒரு லைக் போடுங்க. உங்கள் மனசில் இருக்க எண்ணங்களை கமெண்ட்டில் எழுதுங்க. அடுத்த ஒரு நல்ல வீடியோ எடுத்துகிட்டு வந்து உங்களை நான் பார்க்குற வரையில் ஜெய் ஸ்ரீ ராதே. சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ராதே ராதே.